ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சுமிதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஇ எம்இ முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஜாபில் மாதம் 45,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. பட் இவங்க வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் காடு ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. அது இல்லாமல் வீடு ஒரு 2-3 வீடு இருக்குங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி அவங்க தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து திருமணம் பண்ணி ஒரு வருடத்திலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் வேலையாக இருந்தாலும் சம்மதம். ஆனால் நல்ல ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும். அதாவது மேனேஜர் இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி மணமகனோட வசதியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி தன்னுடைய ஜாதியாக இருந்தாலும் முக்கியம், இல்லை வேறு கேஸ்ட்டாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வந்து தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பவித்ரா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பெயிண்ட் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. ஓரளவு மாதம் ஒரு 20,000 to 30,000 வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் ஓகே, மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடோ அது இல்லாமல் 2 பிளாட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவங்களோட தாங்க இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்க. கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வந்து அப்பா அம்மா கூடயே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் மாதம் ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிற மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வித கட்டுப்பழக்கமும் இல்லாமல் மணமகனாக வேணும், எந்த வயதும் தடையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதி நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சுட்டு இவங்க எல்ஐசி ஏஜெண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்களும் இவங்களும் இப்போ தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அந்த பொண்ணையை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தன்னுடைய பொண்ணுக்காக வந்து இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குகிற நிரந்தர வேலையில் இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வசதி ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.